Welcome back to our channel Navneet Vlogs. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் 25th of December இன்னைக்கு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். எல்லாருக்குமே வந்து கிறிஸ்மஸ் விஷஸ், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசின்றது வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வைகுண்ட ஏகாதசி இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து டிசம்பர் மாசத்துல வரும். இந்த வைகுண்ட ஏகாதசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோயில்லையும் வந்து விசேஷ பூஜைகள், அதுக்கப்புறம் வந்து சொர்க்கவாசல் அது திறப்பாங்க. அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு இது மாதிரி நடக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோயிலுக்கும் வந்து ஒரு விசேஷமாக நடக்கிறதுனால எல்லா பெருமாள் கோயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை கோயில் இருக்குது. கோட்டை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பழமை வாய்ந்த ஒரு வெங்கடாஜலபதி கோயில். அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போய் வந்து ஒரு விளாக் எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு கேஷுவலான விளாக் தான். இந்த மாதிரி விளாக்லாம் போடலாமான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் கேஷுவலாக கோயிலுக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்டிங் போகிறது, இதெல்லாம் ஏற்கனவே வந்து நம்ம ட்ராவல் விளாக்லாம் பண்ணியிருக்கோம். அந்த திருச்சி, திருப்பதி அதெல்லாம் நம்ம ட்ராவல் விளாக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா வந்து விளாகுன்னே நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். சரி, வீடியோ புதுசாக வந்தவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நான் வந்து கோயிலில் போய் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். கூட்டமாக இருந்தால் என்னை எப்படி கவர் பண்ண முடியும்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோட்டை கோயிலுக்கு வந்து இங்கே வந்து பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் பார்க்கிங் இருக்காது. இப்போ வந்து ஏகாதசின்றதுனால இங்கே பின்னாடியே பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டூ வீலரில் தான் வந்தோம். அங்கே வந்து டூ வீலர் இங்கே விட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் இப்போ வந்து நடந்து போனோம். அப்படியே பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன்.
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன். இப்போ பார்க்கிங்கில் விட்டாச்சு, நேராக கோயிலுக்கு போய் பார்க்கலாம். இப்போ அவ்வளோதான். இங்கே வந்து இங்கேருந்து வந்து நடந்து வந்து கரெக்டாக வந்து அந்த லைனில் வந்து நிற்கணும். எந்த மாதிரிலாம் லைன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. முன்னெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் பார்ப்போம். இப்போ வந்து ஏகாதசின்றதுனால ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். எந்த மாதிரின்னு பார்க்கலாம். அங்கங்கே போலீஸ் தடுப்பு போட்டு எல்லாமே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிள்ஸ்லாம். இப்போ வந்து க்யூவில் நின்னாச்சு. எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். அங்கே வைகுண்ட ஏகாதசி பெருவிழான்னு போட்டிருக்காங்க. எப்பயுமே வந்து வைகுண்ட ஏகாதசினாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடத்தி வந்து நாங்கள் பார்க்குறோம். அது இப்போ போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு போயின்னு இருந்துச்சு. இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு வந்து கோயில் திறந்துருக்காங்க. வந்து 2 லைன் பிரிச்சுருக்காங்க. அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இங்கே பாருங்கள் எந்த அளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லி. நான் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20 rupees டிக்கெட்டு. ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் நிற்கிறாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரஷ்ஷு. வீடியோவே எடுக்க முடியல, உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து லைனில் நின்னாச்சு. இங்கே வந்து முன்னாடி வந்துட்டோம். அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடிலாம் இப்போ வந்தாச்சு. இப்போ கோபுரம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வந்து 3 லைன் இருக்குது. இது வந்து இந்த லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷன். நாங்கள் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20 rupees டிக்கெட்டு. ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா விஐபி பாஸு. அதில் வரவங்க ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக க்யூவாக தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இந்த கோயில். பாருங்கள் எவ்வளோ வந்து கூட்டமாக இருக்குன்னு, எவ்வளோ ஃபுல் ரஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். எப்படியோ நாங்கள் வந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டோம். அப்படியே நான் உள்ளே கவர் பண்ணுறேன். யாரும் ஃபோனெல்லாம் எதுவும் வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் எதுவும் சொல்லலை, எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி காட்டுறோம். இப்போ அங்கேருந்து நாங்கள் அங்கே இருந்தோம். இப்போ இது வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து முக்கால்வாசி தூரம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 hourல நாங்கள் பார்த்துடலாம். நான் சொர்க்கவாசல்லாம் காட்டுறேன் பாருங்கள். நான் உள்ளே போய் நான் காட்டுறேன் பாருங்கள். இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். வந்து கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. ரொம்ப நேரம் ஒரு 1.5 hours வெயிட் பண்ணி இப்போ ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் வந்து கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். எந்த வாட்டி இந்த மாதிரி பார்த்ததில்ல. போனோம்னா டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ரஷ் அவ்வளோவா இருக்காது. இந்த வாட்டி வந்திருக்கோம். கும்பாபிஷேகம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். பாருங்கள் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறேன். எல்லாமே பெயிண்ட் அடித்து எல்லாமே வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லாமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பழைய காலத்து கோயிலை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து புது கோயில் மாதிரி வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக நல்லாயிருக்கு. உள்ளே வந்து கேமரா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எடுக்க. நான் வந்து சொர்க்கவாசல் முடிஞ்ச வரைக்கும் நான் காட்ட பார்க்குறேன், பாருங்கள். இதுதான் வந்து சொர்க்கவாசல் பாருங்கள். இதுதான் வந்து சொர்க்கவாசல். இது வந்து இன்றைக்கி இந்த ஏகாதசி அன்றைக்கி மட்டும்தான் திறப்பாங்க. இங்கேருந்து நிறைய பேர் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து சொர்க்கவாசல். இந்த சொர்க்கவாசல் வழியாக வெளில வரத்துக்கு விட்றாங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து நார்மலான வழி, வெளியில் வரத்துக்கு வந்து சொர்க்கவாசல் வழியாக திறந்து விட்றாங்க. இது வந்து ஆண்டாள் சன்னதி. அப்படி எல்லாமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து போலீஸு, அதுக்கப்புறம் ஹெல்த்து சென்டர் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. சேஃப்டியாக தான் எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. பாருங்கள். ஹாய் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில். நான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை கோயில் பார்த்துட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக வந்து சொர்க்கவாசல்லாம் வந்து காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக வந்து இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இருக்குன்னு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை கோயில் வந்து ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில். அதிகமான அரசர் இருந்த காலத்தில் கட்டின கோயில். ரொம்பவே பழமையான கோயில். இப்போ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கும்பாபிஷேகம்லாம் இப்போ தான் நடந்துச்சு. சரி, பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கும் இந்த மாதிரி பார்க்குறது. சரி வாங்க, நான் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன்.
வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். 11:30 கரெக்டாக வந்து நாங்கள் அந்த க்யூவில் நின்னோம். போயிட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வரது வந்து 2:30 ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொர்க்கவாசல் திறந்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக நான் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடலாம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் நான் எப்படி வீடியோ போடுறதுன்னு. சரி, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் டில் சைனிங் ஆஃப் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கைஸ். பாய் கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.